Hey guys, welcome back to our channel. ரொம்ப நாளா நாங்க வந்து வேக்யூம் கிளீனர் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோங்க. அண்ட் ரொம்ப தேடி எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது டைசன் தான். அதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அது வாங்குறதுக்கு நாங்க லக்ஷ்மி மெஸ் குரோமால தான் வந்துட்டு வாங்கினோம். அந்த அர்பன் சென்டர்ல இருக்கோம். அண்ட் அங்க வந்து வாங்கின உடனே நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ கொண்டு வந்து கொடுத்தப்பவே அவங்க எப்படி இது யூஸ் பண்ணணும்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் போட்டிருக்கேன். இட்ஸ் டைம் டு தி வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன டைசன் வேக்யூம் கிளீனர் நியூ பார்த்தீங்கன்னா V12 சம்மரின் மாடல். இதில் வந்து உங்களுக்கு வெட்டும் பண்ணிக்கலாம், இங்கே ட்ரை யூசேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ட்ரை யூசேஜை பொறுத்தவரைக்கும் சின்ன மைக்ரோஸ்கோபிக் டஸ்ட்லேருந்து பெரிய டஸ்ட் நம்ம பெட்டோட ஏர் நம்ம டெட் செல்ஸ்லேருந்து ஃபுல்லாமே நல்லா செக் பண்ணி எடுத்துரும் உங்களுக்கு. இதே நீங்கள் மாப்பிங் யூசேஜ்னா சின்ன இந்த லிக்விட் ஐட்டம் காஃபி போட்டுறதோ நம்ம டைனிங் டேபிள் செஞ்சிருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி எடுத்துரும் உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் இது ஃபுல்லாமே மல்டிபிள் அட்டாச்மெண்ட்டோட வரும். அதை ஃபுல்லாமே நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃப்ளோர் கிளீனுக்கு வெல்கம் மேட், கார்பெட், பெட், சோஃபா, சீலிங், மஸ்கிட் நெட், இதுவும் கார் மார்க்குமே கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது கம்ப்ளீட் செட்டே உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும் உங்களுக்கு. 2 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் எங்கள் சர்வீஸ் சென்டர்லேருந்தே உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அது எப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் மாட்டுக்கு இந்த மாதிரி மாட்டிக்குது. ஓகே. டூ வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இது இங்கே வைக்கிறதா? தனியா இருக்குங்காட்டி ஏதோ என்னடா இது வாங்கவே இல்லை நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு. மோஸ்ட்லி நார்மல் பார்க்க சின்ன மைக்ரோஸ்கோப் டெஸ்ட் பண்ண தெரியாது. இந்த தான் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக எடுத்துக்கட்டும். பேக் போடணும். சுத்தமாயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு, சோஃபா, காரோட பொசிஷன் க்ளீன் பண்ணுறோம். இதை மெஷர் பண்ணுறோம். இதை நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறது பெட்டு, சோஃபாவில் யூஸ் பண்ணுறோம். அவர் கிளீன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அங்க அவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்க அதே தான் டெய்லி யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து 12 இயர்ஸா எங்க அம்மா வீட்டுல அந்த சோஃபா இருக்கு. அண்ட் அந்த சோஃபாவை வந்து வேற வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணுவாங்க தான். ஆனா இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு எடுத்தப்பதான் இவ்வளோ அழுக்கு வந்துச்சு. ஸோ டைசன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, என்ன ஏன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அதோட இது வந்து வர்த் வந்து நான் இது கிளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா இது இவ்வளவுதான், நான் இந்த குட்டி டப்பா தான் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போ வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இது பார்த்த உடனேவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கிளீன் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி இருந்ததுங்க, ஆனா அது வந்து அப்படியே போயிருச்சு. அண்ட் ஒரிஜினல் ரெட் கலர் இப்பதான் நாங்க பாக்குறோம். சோ இது வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் ஏன் கொடுக்குறேன்னா, பேக்ல அந்த சவுண்ட் வந்து அந்த மிஷினோட சவுண்ட் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னா அதை மியூட் பண்ணிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நான் அழுக்கு எடுத்துச்சுன்னு சும்மாலாம் சொல்லலைங்க. ஆக்சுவலா இந்த கிளிப்பிங் முடிஞ்ச உடனே எவ்வளவு அழுக்கு இருந்ததுன்னு கொட்டுவாங்க பாருங்க. அதான் இவ்வளோ டஸ்ட் இருந்து சோஃபா இருக்குது. பிராண்ட் எதுக்கார் அதில் வேக்யூம் கிளீனர்
சூப்பர். ஜஸ்ட் இந்த மாதிரி அது ஃபுல்லா ஓகே ஓகே. இந்த மாதிரி அத பிரஸ் பண்ணிட்டு லைட்டா இருந்தீங்கன்னா தனியா வந்துரும். ஓகே. இது வந்து ஒண்ணே ட்ரை கிளாத் வச்சு நீங்க க்ளீன் பண்ணா போதும். இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபில்டர் வந்து நீங்க க்ளீன் வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. க்ளீன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. வாட்டர் வாஷ் பண்ணலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு டேப் வாட்டர்ல காமிச்சா போதும். காமிச்சா போதும். அதோட டஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு ஆட் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஆனா இத மட்டும் தண்ணியில காட்டக்கூடாது. உள்ள மட்டும் தண்ணி போயிட கூடாது. ஓகே. சோஃபா. ஓகேங்க. சேஞ்ச் பண்றது. இதுவே உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் டஸ்ட்லாம் இருக்கலாம். அது எவ்வளவு உள்ள வருது, எவ்வளவு சைஸ்ல இதெல்லாம் உள்ள வருது டிடெக்ட் பண்ணி காட்டும். ஓ, மத்த எல்லாமே போன்லயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றப்ப நார்மலா நம்ம எல்லாருமே உங்களுக்கு 3 hours சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா 1 hour ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே உங்களுக்கு பேட்டரி யூசேஜ் தான். இது வந்து NCA பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபேட் வெயிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது ஃபேட் வெயிட் பேட்டரி என்னன்னா உங்களுக்கு இப்போ நார்மல் நம்ம ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 10 செகண்ட் ரொம்ப ஸ்லோவா ஒர்க் ஆகும் பாத்தீங்களா, அது மாதிரி இல்லாம கடைசி 1 செகண்ட் சார்ஜ் ஃபுல் எஃபிஷியன்சி இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு ஃபேட் வெயிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாமே உங்களுக்கு யூகேயோட டிசைன் எல்லாமே யூகே எக்ஸ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. எதுவுமே உங்களுக்கு சைனாவோ நம்ம இந்தியாவோ மேக் பண்றது இல்லை, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா வேற என்னென்ன பண்ணணும்? இப்போ நீங்க கொண்டு வந்து தரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க என்னென்ன பண்ணணும்? அவ்வளவுதான், அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 ஸ்க்ரூ இருந்தா போதும். டைசன் ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி இது பண்ணா உடஞ்சுமா அப்படி பயப்பட தேவை அவசியமே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது ஒன் டைம் நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து பெரிய ஒரு அதாவது இவங்க கொடுத்துட்டு இந்த மேனுவலை பார்த்துட்டு அதாவது ஒன்னொன்னா நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு ரூல், இது ரூலே கிடையாது. ஜஸ்ட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு எப்படி தோணும் அப்படி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 இயர்ஸ்க்கு வாரண்டி சொன்னீங்கல்ல, 2 இயர்ஸ் வாரண்டில பாத்தீங்கன்னா அப் டு 5 அட்டாச்மெண்ட் ஃபுல்லாமே கவர் ஆயிடும். நீங்களே கீழே போட்டு உடைச்சாலும் எத்தனை கீழே போட்டு உடைச்சாலும் 5 அட்டாச்மெண்ட் ஃபுல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது எந்த மாதிரி கிளைம் பண்ற மாதிரி இருக்குன்னா எங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி ஜஸ்ட் இது மாதிரி எங்களுக்கு வந்து உடஞ்சிருக்கு சம்திங், நீங்களே கீழே போட்டு உடைச்சாலும் உடஞ்சிருக்கு கிளைம் பண்ணணும்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவோ போட்டோவை கேட்பாங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 days 3 daysல உங்களுக்கு வந்து டெலிவரி வீட்டுக்கே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு தான் கால் பண்ணுமா இல்ல அந்த டோல் ஃப்ரீ டைசனோட கால் பண்ணலாம்? டைசனோட டோல் ஃப்ரீ டைசன் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு வந்து மாப்பிங் யூசேஜ் அட்டாச்மெண்ட். இது உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா இங்க இருந்து ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி ரொட்டேட் ஆகி வர அந்த டேட்டி வாட்டர் எல்லாம் தனியா இன்னொரு கண்டையில உங்களுக்கு சேவ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதனால உங்களுக்கு என்ன ஒரு யூசேஜ்னா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா வீட்டுல மாப்பிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சு நம்ம அதுல டெட்டாயிலோ இல்ல சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம மாப் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு ஜெம்ஸோ இல்ல ஒரு கெட்ட பாக்டீரியா தான் இருந்தாலும் சேம் வாட்டர் யூஸ் பண்றதுனால அந்த வைரஸ் அங்கேயே தான் இருக்கும். நீங்க இதுல யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு வாட்டி ரொட்டேட் ஆகும் டேட்டி வாட்டர் ஃபங்கஸோ என்னன்னாலும் ஃபுல்லாமே உங்களுக்கு இங்கே கரெக்ட் ஆயிரும். ஆனா நீங்க யூஸ் பண்றதுனா நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்றதுனால வீட்டுல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பெட்டரா இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரோல் எப்படி வெளியில எடுக்கிறது? சிம்பிள். ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி மாப் பண்ணிட்டு இதை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சும்மா நார்மலா இத கழட்ட முடியாது. இத கழட்ட முடியாது. உங்களுக்கு இது ஃபிக்ஸடா தான் வரும். இதுல தண்ணி பட்டாலும் எந்த ப்ராப்ளம். அப்ப சப்போஸ் இது வந்துட்டு இது ரொம்ப இதாயிடுச்சு இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. இது ஃபுல்லாமே மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலேயே வரும். ஓகே. 2 இயர்ஸ் மேல தான் உங்களுக்கு ஈஸியா கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இந்த மாதிரி ஃபிட் பண்ற மாதிரி. இங்க 300 ml வந்து தண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சம்திங் ஏதாவது சொல்யூஷன் நீங்க ஊத்தணும்னாலும் இதுலயே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து அட்டாச்மென்ட் சார்ஜர். இது சார்ஜ் பண்றதுக்கான இது வால் டாக் இது இங்க வால்ல ஃபிட் பண்ற மாதிரி. இதுலயே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ ஓடலாம் வந்துரும். ஓகே. இங்க ஒரு ஃபைனல் இன்புட் வந்து இங்க கொடுத்துறோம். ஜஸ்ட் நீங்க வால் டாக்ல ஃபிட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சார்ஜ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இதுக்கு நம்ம ஏதாவது பார்க்கணும்னா கூட அவங்க கிட்ட ஃபோன் பண்ணா டைசன் ஃபோன் பண்ணா இது பண்ணுவாங்க.
ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே. ஃபுல்லாக இது மேனுவல், இதோட வாரண்டி ஃபுல்லாமே. ஓகே. இது க்ரவைஸ் டூல் மேம். இது இந்த கார்னர் பிளேஸ் நம்ம க்ளீன் பண்ணுறது இது பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. மொத்தம் எவ்வளோ டூல்ஸ் இருக்குங்க? மொத்தம் 6 டைப் ஆஃப் டூல். இது வந்து லோரிஷ் அடாப்டர் மேம். இது எங்கே யூஸ் பண்ணலாம்னா இந்த பெட்டு கீழே சோஃபா கீழே சின்ன சின்ன பிளேஸ் இருக்கணும், அது எங்கே யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதை மடங்கி உள்ள போறக்கு அந்த சென்டர்ல இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காம்பினேஷன் ரேட் மேம். இது வந்து மேலே சீலிங் க்ளீன் பண்ணுறது, மஸ்கிட்டோ க்ளீன் பண்ணுறது, காரோட பாட்டம் பிளேஸ் க்ளீன் பண்ணுறது, யூபிஎஸ் சொல்லி மல்டிபிள் டாஸ்க் பண்ணலாம். இதை வச்சுருக்கீங்க எஸ்க்கு 6 டாஸ்க் பண்ணுறது வரும். பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ.